Camera rolling and action. Being the most hardworking person in the room isn't always an advantage. சரி, ஓகே, இப்போ நான் சொல்கிறது கொஞ்சம் கான்ட்ரவர்ஷியலாக இருக்கலாம், பட் நான் அதை சொல்கிறேன். ஏன்னா நம்ம ரொம்ப ஹார்ட் ஒர்க்கிங்காக இருக்கிறதே நம்மளுக்கு ஒரு பெரிய ப்ராப்ளமாக போய் முடிஞ்சா நம்ம நம்புற மாதிரியா இருக்குது. ஒரு அனாலஜியோட சொல்கிறேன். ஆனால் ஒரு லெட்ஸ் டேக் இஸ் அ கிளாஸ் ரூம். ஒரு கிளாஸ் ரூம் சுச்சுவேஷன் எடுத்துக்கிட்டால் ஒரு ஸ்டூடெண்ட் இருப்பான். நம்ம பாட்டுக்கு அவனுக்கு எல்லாம் வேலைலாம் கொடுப்போம். அவன் இருக்கல அசைன்மெண்ட்லாம் ஃபஸ்ட் அவன் தான் முடிப்பான்ற மாதிரி ஒரு ஸ்டூடெண்ட் இருக்காங்கன்னா, அப்படின்னு இருக்கப்போ நம்ம என்ன பண்ணுவோம்னா அந்த ஸ்டூடெண்ட்டே எல்லாருக்கும் கொடுப்போம். லைக் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஈவெண்ட் வருதுன்னா அதை மேனேஜ் பண்ணுங்கள், இது பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி அந்த ஸ்டூடெண்ட்டை போட்டு நல்லா எவ்வளோக்கு எவ்வளோ யூஸ் பண்ண முடியுமோ அவ்வளோக்கு எவ்வளோ நல்லா யூஸ் பண்ணிடுவோம். அப்போ என்னன்னா இந்த பையன் ரொம்ப ரெஸ்பான்சிபிள், இந்த பொண்ணு ரொம்ப ரெஸ்பான்சிபிள் அப்படின்றது இல்லாமல் நம்ம எந்த பெரிய ப்ராப்ளமாக இருக்கட்டும், இல்லை ஏதாவது ஒரு டெட்லைன் வருது அவசரமாக பண்ணணுன்னா அவன்கிட்ட கொடுங்க, அந்த பொண்ணுகிட்ட கொடுங்க, கரெக்டாக முடிச்சிருவாங்க, தே ஆர் வெரி கேப்பபிள் சொல்லிட்டு சில டைம் நினைப்போம். இது நம்ம மட்டும் இந்த சுச்சுவேஷனில் இது எங்கே மேட்ச் ஆகும்னா நம்ம ஏதாவது ஒரு கார்பரேட் வேலை பார்க்குறோம், யாருக்கு அண்டர்லேயே வேலை பார்க்குறோன்னா இது கண்டிப்பாக நம்ம இது கோத்ரூ பண்ணியிருப்போம். வேறஸ் நம்மளை கைண்ட் ஆஃப் ஒரு மாடு மாரி அதாவது ஒரு கவ் எவ்வளோக்கு எவ்வளோ கறக்க முடியுமோ அவ்வளோக்குள்ள கறந்து நம்மளை புழிஞ்சு எடுத்துருவாங்க. ஸோ இந்த மாதிரி சுச்சுவேஷனில் பார்த்துட்டு இருக்கப்போ தான் எனக்கு டக்குன்னு ஒரு ரொம்ப பிடிச்ச படம் ஞாபகம் வருது. அதாவது எந்த படம்னா சார்லி சாப்ளினோட மாடர்ன் டைம்ஸ். அதில் சார்லி சாப்ளின் ஒரு ஃபேக்ட்ரியில் ஒர்க் பண்ணுவாப்பில். அண்ட் அவரோட ஒர்க் சிம்பிளாக இருக்கும். கன்வேயர் பெல்ட்டில் போல்ட்டெல்லாம் வந்துட்டுருக்கும், அதை டைட் பண்ணும். அது ஒரு ஹிலேரியஸ் சீன். அந்த சீன் நீங்கள் கண்டிப்பாக பார்த்துருக்க வாய்ப்பு இருக்குது, நிறைய வாய்ப்புகள் இருக்குது. பார்க்கலன்னா தயவுசெய்து அந்த படத்தை போய் பாருங்கள், சூப்பராக இருக்கும். ஸோ அவர் என்ன பண்ணுவார்னா அந்த கன்வேயர் பெல்ட்டில் வர போல்ட்டெல்லாம் டைட் பண்ணுவார். இதில் என்ன ஒரு சூப்பரான மேட்டர்னா, அவர் அந்த போல்ட்டெல்லாம் டைட் பண்ண அந்த கன்வேயர் பெல்ட்டு கொஞ்சம் ஸ்பீடாகிட்டே இருக்கும். அவர் எவ்வளோ ஃபாஸ்ட்டாக அதை டைட் பண்ணுறாரோ அவ்வளோ ஃபாஸ்ட்டாக அந்த போல்ட்டும் அந்த கன்வேயர் பெல்ட்டும் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். ஆக்சுவலாக அது அவ்வளோ ஸ்பீடாக போய்ட்டுருக்கும். மீனிங் தட் அவர் ஒர்க் பண்ண எவ்வளோ ஃபாஸ்ட்டாக முடிக்கிறோ அவ்வளோக்கு அவ்வளோ அவருக்கு இன்னும் ஒர்க்கும் வருது அப்படின்ற மாதிரி. ஸோ அதே அனாலஜி, அதே கைண்ட் ஆஃப் ஐடியா நம்ம நம்மளோட லைஃப்லேயும் நம்ம பார்க்கலாம். நம்ம கெப்பாசிட்டியை நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ ப்ரூவ் பண்ணுறோமோ அவ்வளோக்கு எவ்வளோ என்ன ஆகுனா நம்மளுக்கு வேலை கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. ஆக்சுவலாக கெப்பாசிட்டி ப்ரூவ் பண்ண ஓகே தே கேன் டூ இட் மோர் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளை இன்னும் புஷ் பண்ணுவாங்க ஆக்சுவலாக. ஸோ அந்த சீனில் எனக்கு என்ன இன்ட்ரெஸ்டிங்காக பட்டுச்சுன்னா, அவன் ஹார்ட் ஒர்க்கிங்காக இருக்கிறது ப்ராப்ளம் இல்லை, ஆனால் அவன் ஹார்ட் ஒர்க்கிங்காக இருக்க இந்த சிஸ்டம் அவனை எவ்வளோக்கு எவ்வளோ புஷ் பண்ணி வேலை வாங்குது. அதுதான் எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. ஸோ நம்ம லைஃப்பில் அப்படி தான், நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம கெப்பாசிட்டியை ப்ரூவ் பண்ண ஒரு பாயிண்ட்டுக்கு மேலே அதை எக்ஸ்பெக்டேஷனாக மாற்றிடுவாங்க. ஸோ நான் ஹார்ட் ஒர்க்கிங்காக இருக்காது தப்பு, நீங்கள் ஹார்ட் ஒர்க்கே பண்ணாதீங்க அப்படிலாம் சொல்ல வரல. அதுக்கு நாங்கள் ஸ்மார்ட் ஒர்க் பண்ணுங்கன்னு சொல்ல வரல. ஹார்ட் ஒர்க்கிங் பண்ணி ஆகணும். ஆக்சுவலாக இட்ஸ் வெரி எசென்ஷியல். பட் ஒரு கெப்பாசிட்டி வச்சுங்க, பவுண்ட்ரிஸோடு இருக்கேன், கைண்ட் ஆஃப் அதை புஷ் பண்ணிக்கிட்டு பண்ணாதீங்க. எக்ஸாம்பிளுக்கு இந்த மாடர்ன் டைம்ஸோட இந்த ஃபில்மோட டிஸ்கிரிப்ஷன் நீங்கள் படிச்சிங்கன்னா அது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஆக்சுவலாக அவர் சார்லி சாப்ளின் என்ன சொல்லியிருக்காருன்னா, இன்ஃபர்னல் ப்ரொடக்ஷன் ரேட் ஈவென்ச்சுவலி தட் மாடல் ஒர்க்கர் சஃபர்ஸ் அ நர்வஸ் பிரேக் டவுன். அதாவது ப்ரொடக்ஷன் எல்லை மீறி போகிறதுனால அந்த அந்த பர்சன் இஸ் கோயிங் த்ரூ அ நர்வஸ் பிரேக் டவுன். ஸோ லாஸ்ட்டாக என்ன சொல்ல வரேன்னா, பீயிங் ரிலையபிள் இஸ் ஸ்ட்ரென்த், பட் பீயிங் என்லெஸ்லி அவைலபிள் இஸ் அ வீக்னஸ். சில நேரங்களில் ஐ கேன் டூ இட்னு ப்ரூவ் பண்ணுறதை விட ஐ கேன் டூ திஸ் மச்னு புரிஞ்சுக்கிறது ரொம்ப முக்கியம். கண்டென்ட் அவ்வளோதான், பொழுதே போயிடுச்சு, ஆல்மோஸ்ட் டஸ்க் ஆகிடுச்சு. இத்துடன் உங்கள் பாலாஜி, யுவர் ஃப்ரெண்ட்லி நெய்பர்ஹுட் NPC. பாய். கட்.